அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. 10% வாக்கு குறைஞ்சதுனா கூட திமுகவுக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும். ஜெயிச்சா பெருசு இல்லை. இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் டெல்லியில் இருக்கிற சூழல் 118 வாங்கி ஜெயிக்காமல் 117 வாங்கினா கூட அமித்ஷா விளையாடுவார் சார். ஆனால் அதில் பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? அவங்க அதில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது அங்கே தான் வருது. தட்ஸ் அ கேட்ச். அங்கே தான் சிக்கல் வருது. 4 ஓட்டு உடையும் போது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்ன்றது உண்மை. பட் 118 தனியாக வாங்க முடியுமா? எங்களுக்கு 25 சீட்டுன்றது ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக அது கடந்த முறை 20 சீட்டில் ஸ்டாலின் ஆரம்பித்தார். கடைசியாக சோனியா காந்திக்கு ஒரு கட்டத்தில் 21 அலையன்ஸ் உடஞ்சிடும்னு பேசினாங்க. சோனியா காந்தி தலையிட்டாலும் 25 சீட்டு வாங்கிட்டு போனாங்க, 18 ஜெயிச்சாங்க. இந்த முறை 25 ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனால் விஜய் ஃபேக்டர் இருக்கிறது காங்கிரஸுக்கு ஒரு சார். விஜயோட மக்கள் சந்திப்பு குறித்து திமுக தரப்புலையும் சரி, மற்ற அரசியல் கட்சிகளையும் சரி, தொடர்ந்து பலருமே கருத்தை பதிவு பண்ணுறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் கருத்து பதிவு பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலின் அதை குறித்து விஜய் குறிப்பிடலாட்டியும் ஒரு வகையில் அதை சார்ந்த ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. கனிமொழி அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. பெரியசாமி பதிவு பண்ணுறாரு. அன்பில் மகேஷ் பதிவு பண்ணுறாங்க. இப்படி இன்னும் பல தலைவர்கள் பதிவு பண்ணுறாங்க. வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, விஜய் ஃபேக்டர், நான் மறுபடியும் சொல்கிறேன், திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலி. விஜய் அது என்னதான் நீங்கள் அன்டெஸ்டட்னு சொன்னாலும் இது வரைக்கும் சமகால வரலாறுல யாருக்குமே எவ்வளோ பெரிய கூட்டமோ ஆதரவோ இருந்ததில்லை. இந்த கூட்டத்தை தாண்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 பேரை கேட்டிங்கன்னா அதில் ஒரு 7லேருந்து 9 பேர் வரைக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லலாம். எல்லா ஏஜ் குரூப்லையுமே அது இருக்குது. எங்களுக்கு இது எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது. அதிமுக ஓட்டு தான் பிரியுமே தவிர திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு இது அட்வான்டேஜ் தான் அவரோட அரைவல் அப்படின்றாங்க. அப்படின்னா ஏன் பேசுகிறாங்க? அமைதியாக இருக்க வேண்டியதானே. 10 மந்திரி பேசுகிறாங்க, கனிமொழி பேசுகிறாங்கன்னா பாதிக்கப்பட்டதால தான் பேசுகிறாங்க. பாதிப்பு இல்லைன்னா சைலண்டாக இருந்துட்டு போங்களா? எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? திமுகவுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. அதில் எந்த சந்தேகம்னா ஒவ்வொரு மந்திரிக்கும் தெரியும். அதிமுக அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறீங்க. பட் ஆல்சோ விஜய் அதிமுகவோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சியிலையும் அதிமுக இறங்கியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு ஃபேக்டரா? ஏடிஎம்கே அலையன்ஸ் அவர் விரும்புகிறாரு. அதில் எந்த சந்தேகம் வேணாம். நான் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி விஜயோட ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கன்விக்ஷன் இருக்குங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கார். இந்த விளையாட்டோட சீரியஸ்னஸ் அவருக்கு தெரியும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் கடைசி நேரத்தில் விஜய் சேர்ந்துட்டாருன்னா 200 சீட்டு ஸ்வீப். விஜய் தோற்பதற்கும் ஜெயிப்பதற்கும் சீமான் ஒரு காரணமாக இருக்க மாட்டான். அதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். விஜய் ஒரு தேர்தலில் அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் என்பது அதிகப்படியானதாக இருக்கும். அதுக்கு அடுத்த தேர்தலில் அது கீழே இறங்கி போகலாம். அவர் காணாமல் கூட போகலாம், நான் மறுக்கலை. பட் 26 அவர் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துவார். அவர் ஏற்படுத்த போகிற இம்பேக்டில் சீமானால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இப்படி தொடர்ச்சியாக விஜயை பற்றி பேசுவதன் மூலம் சீமான் தன்னைத்தானே பலவீனப்படுத்திக் கொள்கிறார்னு எனக்கு தோணுது. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பில் கூட்டம்ன்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிக்குமே ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொலிட்டிக்கலாக நிறையா நகர்வுகள் அந்த கூட்டம் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதில் குறிப்பாக இன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. விஜய்க்கு கூட்டத்தை வச்சு அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக பலருமே புரிஞ்சுக்கிறாங்க, ஒத்துக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதை மையப்படுத்தி காங்கிரஸ் திமுக கிட்ட ஷீட் ஷேரிங்கில் அதிக சீட் எங்களுக்கு வேணும், ப்ரீவியஸாக கொடுத்த சீட்ஸ் ரொம்ப கம்மி, ஆனால் இந்த வாட்டி எங்களுக்கு அதிக அளவுக்கான சீட்ஸ் திமுக கிட்ட அவங்க பேசிட்டு வராங்க, அப்படி இல்லைன்னா விஜய் கூட போகிறதுக்கு கூட நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து திமுக கிட்ட டைரெக்டாகவே பதிவு பண்ணுறதா செய்திகள் வந்திருக்கு. சார், இது எப்படி பார்க்குறது சார்? இது ரொம்ப நாளாகவே ஓடிட்டு இருக்க பிரச்சனை. இப்போ சமீபத்தில் இது ராஜேஷ்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு 25 சீட்டுன்றது ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக அது கடந்த முறை 20 சீட்டில் ஸ்டாலின் ஆரம்பித்தார். கடைசியாக சோனியா காந்திக்கு ஒரு கட்டத்தில் 21 அலையன்ஸ் உடஞ்சிடும்னு பேசினாங்க. சோனியா காந்தி தலையிட்டாலும் 25 சீட்டு வாங்கிட்டு போனாங்க, 18 ஜெயித்தாங்க. இந்த முறை 25 ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. என்னென்னா, இப்போ வரக்கூடிய பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பொறுத்து தான் ஸ்டாலின் காங்கிரஸுக்கு கொடுக்குறதா வேணாமான்னு முடிவு பண்ணுவார். வரக்கூடிய சட்டமன்ற நவம்பரில் பீகார் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெறுது. ஏன்னா அங்கேயும் சீட் ஷேரிங்கில் பெரிய அடிதடி நடக்குது. இன்றைக்கி தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று 243 தொகுதியிலையும் நம்மளே போட்டியிடலான்ற மாதிரியான பேச்சுக்கள் அங்கே சொல்கிறாங்களே ஒழிய செய்ய மாட்டாங்க. அலையன்ஸ் வந்துடுவாங்க. பட் எவ்வளோ சீட்டு காங்கிரஸ் அங்கே ஜெயிக்கிறதுன்றதை பொறுத்துது. அங்கே காங்கிரஸ் ஒரு வேளை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே அவங்க அதிகமாக சீட்டு கேட்பாங்க. அப்படி இல்லை, அங்கே காங்கிரஸ் இப்போ படுத்துடுச்சு, தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா ஸ்டாலின் கை ஓங்கிடும். பட் எப்படி பார்த்தாலும் காங்கிரஸை இழக்கிறதுக்கு ஸ்டாலின் விரும்ப மாட்டார். ஏன்னா
காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஒரே ஒரு தேர்தலில் 89 தேர்தலில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. அது ரெட்டையில் இல்லாத ஒரு தேர்தல். ஜானகி ஜெயலலிதா அணி சேவல் ரெட்டப்போரான்னு இருந்த கடத்தில் நடந்த தேர்தல். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 தமிழ் மாநில காங்கிரஸ், அதுவும் காங்கிரஸ், 2006 காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் இல்லாமல் திமுகவோட வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா 1967 தோக்கடித்த பிறகு 71 இந்திரா காந்தி காங்கிரஸுக்கு எல்லா சீட்டையும் விற்று கொடுத்துட்டு வெறும் பார்லிமெண்ட்டில் மட்டும் 10 சீட்டை வச்சுக்கிட்டு, அப்போ லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றா நடந்தப்போ லோக்சபா 10 சீட்டை வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க 0. அப்போ அதுக்கு பிறகு வந்து பிரஜா காங்கிரஸ்னு ஒருத்தன் ஜெயிச்சு வந்தாங்க, அவங்க 10 சீட்டு. அதை அந்த கட்சியை காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணி தான் காங்கிரஸுக்கு எம்எல்ஏ சீட்டு வந்தது அசம்பிளி. அதுக்கு பிறகு 89 தான் தனியாக நினைச்சது திமுக. காங்கிரஸ் இல்லாமல் திமுக தேர்தலில் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கடினம். திமுக இல்லைன்னா காங்கிரஸ் 0. இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுகவால் ஒரு அதிகபட்சம் 70 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் 0. இதுதான் இருக்கக்கூடிய சிக்கல். பட் எந்த அளவுக்கு வந்து நெருக்கடியை காங்கிரஸால் திமுக கொடுக்க முடியும்னு தெரியல. ஏன்னா சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஸ்டாலினோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. பட் கடந்த முறை 25 சீட்டுன்றது ரொம்ப ரொம்ப காங்கிரஸ் அவமரியாதை செய்த காரியம். இந்த முறை அந்த 25 சீட்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒத்துக்கலைன்னா அவங்க பீகார் எலெக்ஷன்லேயும் காங்கிரஸ் ஒருவேளை படுதோல்வியை தழுவுது, அங்கே பிஜேபி வந்துடுதுன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப டஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் விஜய் ஃபேக்டர் இருக்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பார்கெனிங்னு நம்ம சொல்லலாம். 29 பார்லிமெண்ட் தான் காங்கிரஸுக்கு முக்கியன்றதுனால அசம்பிளியை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த ராஜேஷ்குமாருடைய நாங்கள் வந்து கூடுதலாக சீட்டு வேணும் இல்லைனா விஜயோட போவோன்றது, கூடுதலாக சீட்டு கேட்போன்றது நியாயமானது. ஐ மீன் அது வந்து யதார்த்தம், நியாய அநியாயம் எதுவும் கிடையாது இதில், அது யதார்த்தம். ஆனால் என்ன நடந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது. விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் பிளேயர். விஜய் வந்து இந்த கூட்டத்தை வச்சுலாம் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறாது என்று நான் நம்புகிறேன். இந்த கூட்டம்ன்றது லைக் ப்ரீவியஸாக வந்து விஜயோட மாநாடாக இருக்கட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து எல்லா இடத்துலையும் அவருக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. ஆனால் பொலிட்டிக்கலாக அதை வந்து பெருசாக யாருமே எடுத்து பேசல. ஆனால் இந்த கூட்டத்தை பலருமே வந்து அவருக்கு ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை, இவர் வந்து ஈஸி கிடையாது, விஜய் இஸ் நாட் ஈஸி, நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற முடியாது அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கல. அது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான சேஞ்சஸை கொண்டு வரும்? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் திமுக நடுவில் ஷீட் ஷேரிங் இஷ்யூ வந்து ஒரு சில மாதங்களாகவே இருந்துட்டு வந்தாலும் இப்போ அது இன்னும் மறுபடியும் அது சூடு பிடிச்சிருக்குல்ல. லைக் அது மாதிரி தான் நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன். இந்த க்ரௌடு, எஸ், இந்த க்ரௌடு ஒரு சீரியஸ் இஷ்யூ, அதில் சந்தேகம் இல்லை. எல்லா கட்சிகளுக்கும் வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு. திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும் வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு வந்து அது ஒரு புது உத்வேகத்தை கொடுக்குது. நம்ம திமுக கிட்ட பார்கெயின் பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு. நாங்கள் ஏற்கனவே விஜய் வந்து ராகுல் கைது பண்ணப்பட்ட உடனே கண்டனம் தெரிவித்தார். ராகுல் தலைவரானப்போ, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஆனப்போ அதுக்கு வரவேற்பெல்லாம் தெரிவித்தார். காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷனாக விஜய் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து இதை காரணம் காமிச்சு திமுக கிட்ட அவங்க பார்கெயின் பண்ண விரும்புவாங்கன்றது உண்மை தான். ஆனால் அது எப்போன்னா பீகார் எலெக்ஷனில் ஓரளவாவது காங்கிரஸ் ஃபங்க்ஷன் பண்ணணும். ஒருவேளை பீகாரில் படுதோல்வியை காங்கிரஸ் சந்திக்குது, பிஜேபி ஜெயிச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், படுதோல்வியை காங்கிரஸ் சந்திக்குது, இப்போ இருக்க 19 எம்எல்ஏ கூட காங்கிரஸுக்கு இல்லாத மோசமான நிலைமை வருதுன்னா அப்போ ஸ்டாலின் கை ஓங்கும். அப்போ காங்கிரஸ் அதை எப்படி பார்க்கணுன்னா 29 நமக்கு திமுக கண்டிப்பாக வேணும், அப்போ நம்ம அதை விட்டுட்டு விஜயோட போக முடியாதுன்ற எண்ணம் தான் காங்கிரஸுக்கு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இதில் எந்த அளவு உறுதியாக இருக்குது, ஸ்டாலினை எந்த அளவுக்கு நிர்பந்திக்க போகுதுன்றது பீகார் எலெக்ஷனோட முடிவை பொறுத்தது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதர்வைஸ் இன்னும் கடந்த 2004 இருக்க அலையன்ஸ், ஒரே ஒரு எலெக்ஷனில் 2014 மட்டும் இந்த அலையன்ஸ் இல்லை. அது தவிர 2004, 9, 11, 16, 19, 21, 24 7 எலெக்ஷனில் அவங்க அலையன்ஸில் நிற்கிறாங்க. 7 எலெக்ஷன்லேயும் வந்து பார்லிமெண்ட் அசம்பிளி 2லேயும் நிற்கிறவங்க விஜய் மாதிரி ஒரு அன்டெஸ்டட் பிளேயர்கிட்ட போக மாட்டாங்க. அப்படி தான் நான் இதை நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். அவ்வளோ ஈஸியானது இல்லை. ஏன்னா ஒரு ராகுல்காகட்டும் சோனியாக்காகட்டும் ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாலினோட இருக்குது. 25 சீட்டு 30 சீட்டு கொடுத்தா கூட ஓகே, லட்டு மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. 5 சீட்டு கூட ஸ்டாலினு கூட அந்த நெருக்கடிக்கு இறங்கி வரலாம். ஏன்னா அவர் எல்லாரையும் அரவணைச்சு போகணுன்னு தான் நினைக்கிறாரு. எப்படியாவது ஜெயிக்கணுன்ற அந்த ஒரு உத்வேகம், அந்த ஒரு பெரும் முயற்சி வந்து திமுக தான் அதிகமாக இருக்குது மற்றவங்கள விட. அதனால் வந்து இழக்கிறதுக்கு திமுக தான் எல்லாமே இருக்குது. அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரமாக வந்து கட்சிகளை வெளியில் விட மாட்டாங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஒருபோதும் அதிகாரத்தின் அருகில் வரவே முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸ் 0 திமுக இல்லைன்னா. ஆனால் திமுகவோ காங்கிரஸ் இல்லைன்னா 60லேருந்து 70 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது.
மைனாரிட்டிஸ் ஓட்டெல்லாம் திமுக விட்டு வெளியில் போயிடும். திமுகவுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு வரத்துக்கு நம்பகத்தன்மையே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் இல்லைன்னா அந்த மைனாரிட்டிஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு திமுக பிஜேபியோட போகுது, அதுக்கான அச்சாரமாக தான் காங்கிரஸை கட்டி விட்டுருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டருக்காக அவர் ஒருபோதும் ஸ்டாலின் காங்கிரஸை கட்ட மாட்டார். கடந்த தேர்தல்களோட இந்த தேர்தலில் திமுக இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் காங்கிரஸ் அவர் இழக்க மாட்டார். 5 சீட்டு கூட கொடுத்து இழுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சார், விஜயோட மக்கள் சந்திப்பு குறித்து திமுக தரப்புலையும் சரி மற்ற அரசியல் கட்சியிலையும் சரி தொடர்ந்து பலருமே கருத்தை பதிவு பண்ணுறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, முதலமைச்சர் அவர்கள் கருத்து பதிவு பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலின் அதை குறித்து இப்போ விஜய் குறிப்பிடலாட்டியும் ஒரு வகையில் அதை சார்ந்த ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. கனிமொழி அவர்கள் பதிவு பண்ணுறாங்க, பெரியசாமி பதிவு பண்ணுறாரு, அன்பில் மகேஷ் பதிவு பண்ணுறாங்க. இப்படி இன்னும் பல தலைவர்கள் பதிவு பண்ணுறாங்க. இந்த சைடு ஏடிஎம்கேல ஜெயக்குமார் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க, சீமான் ரொம்ப காட்டமாக பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த அளவுக்கு திமுக இந்த அளவுக்கு இது குறித்தான விமர்சனங்களை பதிவு பண்ணுறாங்கன்ற அளவுக்கு பயப்படுறாங்களா, இல்லை அந்த அளவுக்கு நடந்திருக்கா இந்த நிகழ்வு? இல்லை, அவங்க வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, விஜய் ஃபேக்டர், நான் மறுபடியும் சொல்கிறேன், திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலி. உள்ளே திமுகவில் விவரம் அறிந்தவர்கள், முதலமைச்சர் உட்பட நான் சொல்கிறேன், அவர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். ஏன்னா விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த க்ரௌடு அதை ஏற்கனவே இந்த க்ரௌடுக்கு முன்னாலே நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். நான் இந்த மீட்டிங்கு முன்னாலே 13ஆம் தேதி நிகழ்வுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கேன். விஜய் அது என்ன தான் நீங்கள் அன்டெஸ்டட்னு சொன்னாலும் இது வரைக்கும் சமகால வரலாறுல யாருக்குமே எவ்வளோ பெரிய கூட்டமோ ஆதரவோ இருந்ததில்லை. இந்த கூட்டத்தை தாண்டி நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 பேரை கேட்டிங்கன்னா அதில் ஒரு 7லேருந்து 9 பேர் வரைக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் விஜய்க்கு ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க. எல்லா ஏஜ் குரூப்லேயுமே அது இருக்குது. அது இந்த 2 பேரும் வேணாம், மாற்றத்தை நோக்கிய மக்களோட விருப்பம் என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி அது தோற்றுது. 89ல் மூப்பனார் முயற்சி பண்ணார், அது தோற்றுது. விஜயகாந்த் முயற்சி பண்ணார், தோற்றுது. ஸோ அந்த மாற்றத்துக்கான அந்த ஒரு விருப்பம் திருவாளர் பொதுஜன மத்தியில் அதிகமாகவே இருக்குது. குறிப்பிட்ட சதவீதமான மக்கள் 2 பேரும் எங்களுக்கு வேணாம், திமுக அண்ணா திமுக வேணாம், எங்களுக்கு வேறு ஒருத்தர் வேணும்னு விரும்புகிறாங்க. புதுசாக ஒருத்தர் வருதால ஒன்றும் குடிமொழிகிட போகிறது இல்லை. விஜய்க்கு ஓட்டு போடுவோம், அவர் வரட்டும், தப்பு பண்ணார்னா அடுத்த மாற்றிட்டு போகிறோன்னு நினைக்கிறாங்க. ஸோ விஜய்க்கு ஒரு மாஸ் பேஸ் இருக்குது. விஜயகாந்துக்கு இருந்ததை விட 5 மடங்குக்கு மேலே விஜய்க்கு இன்றைக்கி ஆதரவு இருக்குது. விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பேஸை இன்றைக்கி யாரோடையுமே ஒப்பிட முடியாது. கடந்த காலங்களில் சிவாஜியோடையோ கமலஹாசனோடையோ விஜயகாந்தோடையோ யாரோடையுமே நீங்கள் ஒப்பிட முடியாது. பெரிய கட்சிகள் 2 பேருக்கும், குறிப்பாக திமுகவுக்கும் விஜயோட இம்பாக்ட் தெரியும். விஜயால் திமுகவை ரீப்ளேஸ் பண்ணவோ திமுகவை தோக்கடிக்கவோ முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர். விஜய் ஹெடேக். விஜய் வில் பி ஸ்பாயில் ஸ்போர்ட். இழக்கிறதுக்கு திமுக தான் எல்லாமே இருக்குது. 10% வாக்கு குறைஞ்சதுனா கூட திமுகவுக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும். ஜெயிச்சா பெருசு இல்லை. இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் டெல்லியில் இருக்கிற சூழலில் 118 வாங்கி ஜெயிக்காமல் 117 வாங்கினா கூட அமித்ஷா விளையாடுவார். அந்த 118 நீ அதிகாரத்தில் இருக்கும்போது எப்படி காப்பாற்ற போகிறன்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். சார், ஆனால் அதில் பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? அவங்க அதில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் வருது, தட்ஸ் அ கேட்ச். அங்கே தான் சிக்கல் வருது. 4 ஓட்டு உடையும் போது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்ன்றது உண்மை. பட் 118 தனியாக வாங்க முடியுமா? அப்புறம் இப்போ 4 இருக்குது, நெருக்கத்தில் 3 ஆகிடுச்சுன்னா அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 4 இருக்கிறதே கூட யுனைடெட் ஏடிஎம்கே வந்ததுன்னா, கடைசி நேரத்தில் ஒன்றுபட்ட அண்ணா திமுக வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு பிரதான எதிரி திமுக தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு எல்லா ஃபேக்ஷனும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் சார்? ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களுக்கான பாதிப்புன்றது குறைவு. இப்போ கனிமொழி அவர்கள் சொல்கிறதுமே எங்களுக்கு இது எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது. அதிமுக ஓட்டு தான் பிரியுமே தவிர திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு இது அட்வான்டேஜ் தான் அவரோட அரைவல் அப்படின்றாங்க. அப்படின்னா ஏன் பேசுகிறாங்க? அமைதியாக இருக்க வேண்டியதானே. 10 மந்திரி பேசுகிறாங்க, கனிமொழி பேசுகிறாங்கன்னா பாதிக்கப்பட்டதால் தான் பேசுகிறாங்க. பாதிப்பு இல்லைன்னா சைலண்ட்டாக இருந்துட்டு போங்களா? எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? வெளியில் பேசுகிற பேச்சு இதெல்லாம் பச்சை பொய். ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்கிறாங்க கனிமொழி. திமுகவுக்கு பாதிப்பு இருக்குது. எந்த அளவுக்கு பாதிப்புன்றது டிபேட்டபிள். பட் திமுகவுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. அதில் எந்த சந்தேகம்னா ஒவ்வொரு மந்திரிக்கும் தெரியும். ஒவ்வொரு மந்திரிக்கும் உள்ளே கலக்கம் அடி வயிற்றில் இருக்குது. ஒவ்வொரு மந்திரிக்கும் நான் சொல்கிறேன், கனிமொழிக்கு இல்லை, அவங்க எம்பி, அவங்க மந்திரிங்க ஒவ்வொருத்தருக்கும் அடி வயிற்றில் கலக்குது இன்றைக்கி. விஜய் ஃபேக்டர் இது உண்மை. இது அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி உண்மை. தனிப்பட்ட முறையில் அதே மாதிரி டாப் லெவல்லேருந்து பாட்டம் வரைக்கும் தெரியும். சிஎம்லேருந்து கீழே இருக்க ஒரு ஒன்றிய செயலாளர் விஷயம் தெரிஞ்ச வரைக்கும் தெரியும். கனிமொழி சமாளிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அவங்க பொய் சொல்கிறாங்க. கலைஞர் பொண்ணு தானே, பொய் சொல்கிறதுக்கு சொல்லியா தரணும், அடிச்சு விட வேண்டியதான். அப்படியே திமுகவுக்கு பாதிப்பு இருக்குங்க. எந்த அளவுக்கு பாதிப்புன்னு தான் கொஸ்டின். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, 4 முனை போட்டியில் அதிமுக பிரிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த சூழல் தொடருமே ஆனால் 4 முனை போட்டியில் திமுகவுக்கு அட்வான்டேஜ். திமுக ஆட்சியை தக்க வைத்துக்கொள்ளும். ஆனால் தனி மெஜாரிட்டி வருமானது $1 மில்லியன் கொஸ்டின். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில்
2 விஷயம். ஒன்று, யுனைடெட் ஏடிஎம்கே வந்ததுன்னா ஃபைட் டஃப் ஆகிடும், இன்னும் 7 பேரில் வந்து நிற்கலாம். ஒருவேளை கடைசி நேரத்தில் விஜய் வந்து சேர்ந்துட்டாருன்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் கடைசி நேரத்தில் விஜய் வந்து சேர்ந்துட்டாருன்னா 200 சீட்டு ஸ்வீப். சார் ஆக்சுவலாக அடுத்த கொஸ்டின் அதான் சார் கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது திமுக அளவுக்கு அதிமுக பதற மாதிரி தெரில. விஜயோட இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து மேபி உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் திமுக அளவுக்கு அவங்களும் வந்து பெருசாக கருத்து தெரிவிக்கிறது இல்லை. ரெண்டாவது லிமிட்டடாக தான் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சிஎம் வந்து கூச்சலிட்டு கூப்பாடு போட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. புதிய எதிரிகள் பழைய எதிரிகள் யாராக இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் திமுக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. இன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு இல்லை சார், இது அன்னைக்கு முதல் நாள் விஜய் திருச்சி போகிறதுக்கு ஒரு டைம் சனிக்கிழமை முப்பெரும் விழாக்கு வரவேற்பு அறிக்கையில இது பதிவு பண்ணார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவு பண்றாங்கன்னா, இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல் தெளிவோட ஒரு கொள்கை கோட்பாடு புரிதலோட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு இவங்க பதிவு பண்றாங்க. ஏடிஎம்கே தரப்புல இந்த அளவுக்கு இல்லாட்டி ஜஸ்ட் அவங்க லைட்டா என்ன சொல்றாங்க, இல்லை இது எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ட்டு கடந்து போயிடுறாங்க. பாதிப்பு திமுக தாங்க. நான் கேட்குறேன், முதலமைச்சர் ஏன் அந்த அறிக்கையில் சொன்னேன்? அந்த அறிக்கை எத்தனை மணிக்கு முதலமைச்சர் வெளியிட்டார்னு கேட்டிங்கன்னா, 9:30 மணிக்கு ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்துட்டு அவர் ஊர் ஆரம்பிக்குது. அவரோட வாகனம் 6 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது, 7 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. அப்போ சரியாக 11:30 மணிக்கு ஸ்டாலினோட அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் வந்து அவர் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் அவர் சொல்கிறார். அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அந்த க்ரௌடு திமுகவை முதலமைச்சரை டிஸ்டர்ப் பண்ணது உண்மை. அவங்க வெளியில் என்ன வேணால் வேஷம் போடலாம். அதே தான் உதயநிதியோட இன்றைய ஸ்பீச்சும். இழக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது திமுக. அண்ணா திமுக எதுவுமே இல்லை. ஸோ விஜயை பார்த்து பயப்படுறது திமுக. கனிமொழி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், அவங்க பயப்படுறாங்க. அவங்களுக்கு உள்ள இந்த பாதிப்பு என்னன்றது ரொம்ப நல்லா தெரியும். கனிமொழி உள்ள ரசிக்கிறாங்க. முதலமைச்சரும் உதயநிதியும் உண்மையிலே பயப்படுறாங்க. ஏன்னா அதிகாரம் போயிடுமோன்ற கவலை வந்துடுச்சு. கனிமொழி ரசிக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒன்றும் இல்லை, அவங்க அண்ணன் கவர்மெண்ட், அவங்க கவர்மெண்ட் கிடையாது. அவங்கள சிஎம், அவங்க ஜாலியாக அவங்க எம்பியாக இருக்காங்க. அடுத்த எலெக்ஷனில் கூட அவங்க ஜெயிச்சா மறுபடியும் போயிடுவாங்க. அவங்களுக்கு டெல்லியில் நல்ல செல்வாக்கு இருக்குது, மோடி கிட்ட அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற தூதுக்குழுவில் வந்து முக்கியமான நாடுகளுக்கு, ரஷ்யா, ஸ்பெயின், ஸ்லோவேனியா மாதிரியான மிக முக்கியமான நாடுகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியனை அனுப்ப வேண்டிய மோடி அவர்கள் கனிமொழி அனுப்புகிறாருன்னா எதனால் அனுப்புனார்? திமுகவுக்குள்ள ஸ்டாலினுக்கு எதிராக மற்றும் ஒரு அதிகார மையத்தை பலப்படுத்துவதற்காக மோடி அனுப்புனார். கனிமொழிக்கு இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நினச்ச நேரத்தில் 1 மணி நேரத்தில் மோடியோட அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் யாருன்னா அது கனிமொழி தான். அவங்களுக்கு அந்த அளவுக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து விஜய் ஃபேக்டரால் டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உண்மையில் உள்ளுக்குள் கனிமொழி ரசிப்பார், அதை வெளியில் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆனால் வெளியில் அவங்க எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வழக்கமான டைலாக். இல்லாட்டி இவ்வளோ மந்திரி எதுக்கு பேசுகிறாங்க நான் கேட்குறேன். ஒவ்வொரு மந்திரியும் நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு மந்திரியும், அத்தனை மந்திரியும் உள்ளுக்குள்ளே கலங்கி போயிருக்கிறார்கள். இதில் எந்த சந்தேகமும் வேணாம். விஜய் ஃபேக்டரால் என்னென்னா, விஜய் ஒன்றும் ஜெயிச்சு சிஎம் மாட்டார்ன்றது நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் விஜய் ஏற்படுத்தக்கூடிய சேதாரம் திமுகவை பாதிக்கக்கூடியது. விஜயோட சேதாரம் திமுகவுக்கு வலியை கொடுக்கக்கூடியது. த பைட் இஸ் பெயின்ஃபுல்னு வாங்க ஆங்கிலத்தில். த பைட் இஸ் பெயின்ஃபுல். அந்த விஜயோட அந்த வருகை என்பது, அது கொடுக்கக்கூடிய வலி என்பது அவர்களுக்கு வந்து மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், வலி, அந்த கடியினால் ஏற்படக்கூடிய வலி என்பது அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால தான் எல்லா மந்திரியும் பேசுகிறான். அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியுங்க எல்லாருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஜய் இஸ் அ டிஸ்ரப்டர். ஆனால் அந்த டிஸ்ரப்ஷன் யாருக்கு பாதிப்பு? திமுக. அண்ணா திமுக கிடையாது. தோத்தே போனாலும் அண்ணா திமுக ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு பாதிப்பு இல்லை, அண்ணா திமுக தான் பாதிப்பு, எதிர்கட்சிங்கிறாங்க. அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த 135 வாங்குவீங்களா? அவ்வளோ ஈஸி இல்லை. 118 வாங்கி நீங்கள் உட்காரணும். 117 வாங்கினீங்கனாலும் அமித்ஷா விளையாட்டு பயங்கரமாக ஆரம்பிப்பார். இன்னொன்று நான் கேட்குறேன், இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்களே, இன்னும் 7 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. 4 பிரிஞ்சிருந்தால் திமுக வந்துடும் அமித்ஷாவுக்கு தெரியாதா? இன்னொன்று உங்களை கேட்குறேன், விஜய்க்கு தெரியாதா? சார் நான் அதான் சார் கேட்குறேன். லைக் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறீங்க. பட் ஆல்சோ விஜய் அதிமுகவோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான முயற்சியிலையும் அதிமுக இறங்கியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு ஃபேக்டரா? ஏன்னா விஜயுமே அதிமுக பெருசாக இப்பயும் விமர்சிக்கல. இல்லைங்க, அவருக்கு அந்த ஆப்ஷனை விஜய் ஓப்பனில் தான் வைக்கிறாரு. ஓப்பனில் தான் ஸ்டில் ஓப்பனில் தான் வைக்கிறாரு. இது நல்ல கேள்வி. காங்கிரஸ் திமுகவை விமர்சிக்கிறாரு, பிஜேபியை விமர்சிக்கிறாரு. திமுக விமர்சிக்கிற அளவுக்கு பிஜேபி விமர்சனம் பண்ணலாம். பிஜேபி விமர்சனத்தை அப்படியே பட்டும் படாமல் சொல்லிட்டு போகிறார். அது பழைய மேட்டரை பேசுகிறேன், பழைய மேட்டரை ட்ரெண்டில் இருக்கிறது எதையும் பேசல, கடந்த கால விஷயத்தை பேசலாம். அஃப்கோர்ஸ் எஸ்ஐஆரை பற்றி அன்றைக்கி பேசினார். ஜஸ்ட் ஒன்லைனர் அது இப்போ கொஞ்சம் சாஃப்டாக தான் சார், கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் போகிறது வந்து மென்மையாக. ஏடிஎம்கேவை தொடரதே இல்லை. ஏடிஎம்கே அலையன்ஸ் அவர் விரும்புகிறாரு, அதில் எந்த சந்தேகம் வேணாம். நான் அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து விஜயோட ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கன்விக்ஷன் இருக்குங்க.
ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கார். இந்த விளையாட்டோட சீரியஸ்னஸ் அவருக்கு தெரியும். நான் அதை தான் சொல்கிறேன். சீமான் மாதிரி தனியாக நிற்பன்லாம் அந்த ஒரு விஷப்பரிச்சு அவர் செய்ய மாட்டார். சீமானுக்கு அதிகாரத்துக்கு வரணுன்ற ஆசையே இல்லைங்க. அதனால தான் அவர் தனியாக நிற்பன்றாரு தொடர்ந்து. விஜய் அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. அதை விட முக்கியமாக திமுகவை அதிகாரத்துலேருந்து நகர்த்தணும்னு விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இது தன்னால் தனிப்பட்ட முறையில் சாத்தியம் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால தான் நான் சொன்னேன் 11th ஹவரில் அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் போனால் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஜனவரி மாதம் திடீர்னு போய் மோடியை பார்த்து பேசிட்டு வராரு, என்ன பண்ணுவீங்க? என்ன ஆகும் உங்கள் கதை? இந்த பாருங்கள், 4 முனை போட்டி இருக்க வரைக்கும் தான் திமுக அட்வான்டேஜ். நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு போயிட்டாருன்னா கதை முடிஞ்சது, ஆட்சி மாற்றம் உறுதி. ஸ்வீப் பண்ணுவாங்க. இது நம்மளை விட திமுக நல்லா தெரியும். எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கிறத தான் அவங்க விரும்புகிறாங்க. அதை கடந்த காலத்தில் சாதிச்சாங்க. அசம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு வருஷம் முன்னாலே அசம் அண்ணாமலையை உசுப்பி விட்டு கண்ட மேனிக்கு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பேச வச்சு அலையன்ஸ்லேருந்து உடச்சி எடுத்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸை உடைச்சாங்க. அதை விட முக்கியமாக பாமகவோட ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை முடிஞ்சு காலையில் 9 மணிக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆகுதுன்னு போது முதல் நாள் நைட்டே பாமகவை பிரித்து எடுத்துகிட்டு போய் பிஜேபியோட சேர்த்தாங்க. இந்த சித்து விளையாட்டெல்லாம் அவங்க பண்ணாங்க. திமுக தப்பு இல்லை, இதுதான் அரசியல். ஆனால் இது அசம்பிளியில் ஆட முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, எல்லோரும் உஷாராகிட்டாங்க. சார், இன்றைக்கி சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயை விமர்சிக்கிறது தான் ஒரு ஃபுல் டைம் பாலிடிக்ஸாக பண்ணுறாரு. குறிப்பாக சிஎம்ஐ பார்த்துட்டு வந்த அன்னைக்கு, அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஒரு சில தகவல்கள் நியூஸ்லாம் வந்தது. சம்பரீசன் அவர்களையுமே சீமான் அவர்கள் சந்திச்சாருன்னு. பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போது நேற்று ப்ரெஸ் மீட்லேயும் விஜய் தான் விமர்சிக்கிறாரு, இன்றைக்கும் மறுபடியும் விஜயை தான் விமர்சிக்கிறாரு. இப்படி தொடர்ந்து விஜயவே விமர்சிக்கிறார்ல, இது விஜய்க்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது சார். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா 2011 சீமான் அவர்கள் தான் திமுகவோட வெற்றியை உடைக்கிறதுக்கு ஏடிஎம்கேக்கு பக்கபலமாக இருந்தார். ஏன்னா காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்ட எல்லா தொகுதியிலையுமே கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுத்தார். காங்கிரஸ் ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. ஸோ அந்த ஃபேக்டரி இங்கே ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஜீரோ வாய்ப்பு. கடந்த கால சீமானோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்றதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டியதில்லை. அது கடந்த காலத்தின் கரிய நிழல். இன்றைக்கி சீமானுடைய அரசியல் என்பது வேறு. அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டில் சந்தித்து விட்ட பிறகு அவருடைய அரசியல் 360 டிகிரி தலைகீழ போயிருக்குது. பிரதான எதிரி திமுகவா விஜயான்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு விஜய் மீது விமர்சனம் வைத்து கொண்டிருக்கிறார். சீமானுடைய வாக்குகளில் 1% விஜய் நோக்கி நகர்கிறது. அந்த கோபம் அதற்கு காரணமாக இருக்கலாம். விஜய் தோற்பதற்கும் ஜெயிப்பதற்கும் சீமான் ஒரு காரணமாக இருக்க மாட்டான். அதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். விஜய் ஒரு தேர்தலில் அவருக்கு வாங்கக்கூடிய வாக்குகள் என்பது அதிகப்படியானதாக இருக்கும். அதுக்கு அடுத்த தேர்தலில் அது கீழே இறங்கி போகலாம், அவர் காணாமல் கூட போகலாம், நான் மறுக்கலை. பட் 26 அவர் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துவார். அவர் ஏற்படுத்த போகிற இம்பேக்டில் சீமானால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இப்படி தொடர்ச்சியாக விஜயை பற்றி பேசுவதன் மூலம் சீமான் தன்னைத்தானே பலவீனப்படுத்திக் கொள்கிறார்னு தான் எனக்கு தோணுது. அவரோட ப்ராப்ளம் என்னென்னா, கடந்த தேர்தலில் அவர் வாங்கின 8% வாக்குகளை இந்த தேர்தலில் தக்க வைக்க முடியாது என்பது உங்களையும் என்னையும் விட அவருக்கு நல்லா தெரியும். அந்த கோபத்தில் தான் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார். ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். சார், விஜயோட இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது அவரோட பாலிடிக்ஸில் அவரோட இனிஷியல் ஸ்டேஜுக்கும் இன்றைக்குமே ஒவ்வொரு நாளுமே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. நிறையா அவரோட ஆதரவுன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த ஒரு சூழலில் இன்ஃபேக்ட் இன்கேஸ் அவர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் போய் இணைஞ்சாருன்னா இந்த கூட்டம் அப்படியே சஸ்டெயின் ஆகுமா சார்? யாருக்கு? விஜய்க்கு. இல்லைங்க, இந்த கூட்டம் அவருக்காக வர கூட்டம். அவர் ஒரு மாற்றுன்னு விரும்புகிறாரு. அவர் ஏடிஎம்கேவில் சேர்ந்தால் வாக்கு வங்கி பாதிக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச பிஜேபி இருந்தால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பிஜேபியோட இருந்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட 11th ஹவரில் விஜய் போய் சேர்ந்தால் பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு வராது. அவருக்கு விஜய் வராது, பெரிய அளவில் வராது. 26 ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான், அவ்வளோதான். இதில் பெரிய அளவில் மோடி எதிர்ப்பெல்லாம் அங்கே நிற்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். மைனாரிட்டிஸ் ஓட்லேயே கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அப்பயும் கூட விஜய் இருந்தார்னா அவர் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் குறையும், பட் வாய்ப்பு இருக்குது. அந்த குறையக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓட்டை மற்ற ஓட்டு காம்பன்சேட் பண்ணும். அதனால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், அதாவது ஏடிஎம்கே கூட பிஜேபி இருந்தாலும் பரவாயில்லைன்னு விஜய் அந்த அலையன்ஸுக்கு போனால் என்ன ஆகும்னு கேட்குறீங்க? ஆட்சி மாற்றம் உறுதி. 200 சீட் வரைக்கும் அடிப்பாங்க, ஸ்வீப் பண்ணுவாங்க. சார், நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.